வணக்கம் நண்பர்களே. வழக்கமாக நம்ம சேனலில் சமூக பிரச்சனைகள் அது சார்ந்த விஷயங்களை விவாதிப்போம். இந்த முறை அந்த மாதிரி இல்லை, ஒரு சுற்றுலா பயணம் தொடர்பான ஒரு பதிவு. இது யாருக்கு அப்படின்னா, ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், ஒரு 30-40 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. அதாவது என்னால் ரொம்ப டெம்பரேச்சர் இருக்கிற இடங்களுக்கு, குளிர் இருக்கிற இடங்களுக்கு என்னால் போக முடியாது. ஏன்னா இன்றைய சூழ்நிலை நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஊட்டி போகணும்னு ஆசை இருந்தாலும் அங்கே மேலே போனால் உடல்நிலை சரியில்லாமல் போகிற சூழல் கூட இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு நான் காட்டுக்குள்ளே போகணும், ஒரு காட்டோட அட்மாஸ்பியரில் ஒரு நடுக்காட்டில் தங்கணும், அங்கே எனக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்கணும், அந்த தங்கியிருக்க இடத்து பக்கத்துலேயே நான் ஒரு நல்ல ஒரு ஆற்றோட குளியலோட அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற இடம் உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும். கோயம்புத்தூரில் ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்குது. பொதுவான வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது. இதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எக்கோ டூரிசம் இருக்குது, வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம். அந்த எக்கோ டூரிசம் வெப்சைட்டில் போய் இதை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட அனுமதி வாங்கினீங்கன்னா நம்ம காரமடையிலேருந்து நேராக போக போக ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். அந்த செக் போஸ்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் மலை மேலேயே போய் அந்த பில்லூர் பாலம்னு சொல்லுவாங்க, அந்த பாலத்துலேருந்து ரைட் சைடில் நீங்கள் அப்படியே மெதுவாக உள்ளே போனீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டரில் பூச்சமரத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி கிராமம் இருக்குது. அந்த பழங்குடி கிராம மக்களுக்கான வேலைவாய்ப்பாகவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் தமிழ்நாடு வனத்துறை சார்பாக இந்த ரெஸ்ட் ஹவுஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு டார்மெட்ரி ஸ்டைல் இருக்கும். உள்ளுக்குள்ளே அடுக்கடுக்கான பெட்டு, ஒரு இதில் ஒரு 8 பேர் அகாமடேட் பண்ணுற அளவுக்கு ஒரு டார்மெட்ரி ஸ்டைலில் ஒரு அற்புதமான லொக்கேஷன். ஆக்சுவலாக ஒரு மிதமான குளிரோட இந்த கொஞ்சம் ஏஜ்டானவங்க ஃபேமிலியோடு நாங்கள் போகிறோம் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான இடம். அங்கே போய் நீங்கள் தங்கிட்டு அங்கேயே அந்த பழங்குடிகள் நீங்கள் என்ன உணவு கேட்குறீங்களோ அது வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும் நல்ல முறையில் அவங்களே அந்த உணவு செஞ்சு கொடுக்குறாங்க. அங்கேயே தங்கிட்டு காலையில் நீங்கள் அவங்கக்கிட்டே எந்திரிச்சு சொன்னீங்கன்னா ஒரு 9-9:30க்கு அவங்களே அந்த குளிக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு பாதுகாப்பான இடம் அங்கே கூப்பிட்டு போய் நம்மளை குளிக்க வச்சுட்டு மறுபடியும் திருப்பி கூப்பிட்டு விடுவாங்க. பூச்சமரத்தூர் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், பர்லிக்காடுன்னு சொல்லி எக்கோ டூரிசம் சென்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பர்லிக்காடு அந்த பரிசல் விடக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். நீங்கள் அங்கேருந்தே இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து மணிக்கே ஒரு அற்புதமான வியூ, ஒரு பள்ளத்தாக்கோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஊட்டி கூடலூர் நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவாங்க, மசனக்குடி கூடலூர் ரெஃபர் பண்ணுவாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் பக்கத்துலேயே ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய இடமா இந்த பூச்சமரத்தூர் இருக்குது. முன்னாடி சரியான சாலைகள் ஏற்படுத்தப்படாமல் கொஞ்சம் நிறைய வாகனங்கள் போகிறதுல சிரமங்களாக இருந்தது. இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் வனத்துறையினர் ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு நல்ல சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அந்த இடத்துக்கு, அதாவது அந்த கெஸ்ட் ஹவுஸ் போகிற வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் போய் ரீச் பண்ணுற அளவுக்கு சாலை வசதிகளை ஏற்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்புகளை இப்போ செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த கெஸ்ட் ஹவுஸ் நான் சொல்கிறது யங்ஸ்டருக்கு இது ஒத்து வராது. கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலியோடு போய் ஒரு பாதுகாப்பாக நான் தங்கணும், அதே நேரத்தில் ரொம்ப டெம்பரேச்சரும் எனக்கு இருக்கக்கூடாதுன்றவங்களுக்கு இந்த இடம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான இடம். பொதுவாக நீங்கள் நீலகிரிக்கு போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், குன்னூர் ரோடு, கோத்தகிரி ரோடு அப்படின்னு சொல்லி 2 பெரிய சாலைகள் இருந்தாலும் இந்த முள்ளி சாலை தான் அடர் வனப்பகுதியாக இருக்குது. ஆனால் இந்த இடத்த வனத்துறை ரொம்ப கட்டுப்பாடோடு வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வனவிலங்குகள் மிக அதிகமாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு வேலையாக, அதாவது பாலமலை கேள்விப்பட்டிருப்பீங்க, காரமடையிலேருந்து இந்த பக்கம் பாலமலை, ஆனைக்கட்டி இந்த மாதிரி வரக்கூடிய அந்த அனிமல்ஸ் ஜங்ஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, இது ஒரு நேச்சுரல் ஃபாரஸ்ட். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்க கோவை குற்றாலம், அதே மாதிரி உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த சின்னாறு, இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நீங்கள் தேக்கு மரங்களை மட்டும் பார்ப்பீங்க. ஏன்னா தேக்கு மரம் ஒரு பிளான்டேஷன் வுட்டு. அப்போ நேச்சுரல் ஃபாரஸ்ட். ஏன்னா ஊட்டிக்கு மேலே நீங்கள் போனாலும் நீங்கள் பைன் ஃபாரஸ்ட் பார்ப்பீங்க, யூக்கலிப்டஸ் ட்ரீஸ் நிறையா பார்ப்பீங்க, அதே மாதிரி டீ எஸ்டேட் இந்த மாதிரி பார்ப்பீங்க. ஒரு இயற்கையான ஆல்டிடியூட் ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும்ன்றதுக்கு இந்த சாலைகள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். நீங்கள் போய் இந்த தங்க போகிற இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயற்கையான மரமும் நட்டுக்கப்பட்டாது. மலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் சில காடுகளும்
ஸோ மலையிலேருந்து ஒரு 1000 அடி 2000 அடி உயரத்தில் வந்து ஒரு செழிப்பான காடுகள் வந்து பல்வேறு வகையான நாட்டு மரங்கள் அடங்கிய ஒரு காடு அப்படின்னா அது இந்த காடு தான். நீங்கள் இப்போ போய் அந்த பூச்சமரத்தூரில் தங்குற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை காடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிளேஸ். அடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சோலைக்காடுகள் பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். ஏன்னா சோலைக்காடுகளுக்கும் நாங்கள் வந்து பயணம் போயிட்டு வந்தோம். அந்த சோலைக்காடு பயணம்ன்றது நிச்சயமாக அது வயசானவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா திடீர்னு தரையிலேருந்து அந்த டெம்பரேச்சருக்கு போகிறவங்களுக்கு அந்த சோலைக்காடுகளுக்குள்ளே அந்த டெம்பரேச்சரில் போகிறவங்களுக்கு சாத்தியம் இல்லை. பயணம் வந்து ஒரு ரிஸ்க்காக இருக்கும். இந்த பூச்சமரத்தூர் வந்து ஓரளவுக்கு நீங்கள் இந்த கொஞ்சம் எனக்கு ஆஸ்துமா குறைபாடு இருக்குது, மூச்சு வாங்கும், இந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த இடம் ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் சந்திப்போம்.